சென்னையில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் நேரில் வாக்களித்தனர். 2017-2019 ஆண்டிற்கான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் கல்லூரியில் காலை 8 மணிக்கு தொடங்கிய தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த், ராதா ரவி மற்றும் நடிகைகள் குஷ்பு உள்ளிட்டோர் நேரில் வந்து வாக்களித்தனர். தயாரிப்பாளர் சங்க பதவிக்கு தற்போது விஷால் அணி, KR அணி, ராதாகிருஷ்ணன் அணி ஆகிய 3 அணிகள் போட்டியிடுகின்றன. வழக்கமாக தயாரிப்பாளர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிடும் நிலையில் நடிகர் சங்க பொதுச் செயலாளரான விஷாலும் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதால் இந்த முறை தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு மொத்தம் 137 பேர் போட்டியிடுகின்றனர். தயாரிப்பாளர் சங்கத்தின் மொத்தம் 1211 உறுப்பினர்கள் ஓட்டு போட தகுதி பெற்றுள்ளனர். நல்லது நடக்கணும், மாற்றத்தை கொண்டு வந்து நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ மாற்றங்கள் வந்தாலும் ஒரு குடும்பம் போல நம்ம எல்லாரும் இருப்போம். ஒரு பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள மாதிரி ஒன்றா இருந்துட்டு பிரச்சனைகள் தீர்க்க வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். ஸோ எந்த அணி வந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிகவும் பரபரப்பாக நடக்கின்ற ஒரு தேர்தலாக அமைந்து விட்டது. தேர்தல் வரைக்கும் தான் இந்த என்ன சொல்றது பரபரப்பு, எதிர்கருத்து, மாற்றான கருத்து, முரண்பட்ட கருத்து எல்லாம். ஆனா பொறுப்பு வந்தா எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான் இருக்க போகுது, ஒரே சிக்கல்களை தீர்க்கிற அந்த கடமை தான் இருக்க போகுது. எந்த அணி வெற்றி பெற்றாலும் தமிழ் திரைப்பட துறையின் எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பார்கள் என்று நம்புகிறேன். நிறைய உழைச்சிருக்கோம். ரொம்ப மனது ஆழத்திலிருந்து நல்லது செய்யணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். நல்லது நிச்சயமாக செய்வோம். இது ஒரு சினிமா உள்ளிலிருந்து இது ஒரு சினிமா வெளிப்பயணமாக நான் பார்க்கிறேன். நல்லது நடக்கும்.